Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the PK told the Tamil Talavaza press conference the yes captain and vice captain and jersey எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று அதை பற்றின வீடியோவும் போட்டாச்சு. நிறைய பேர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுனாங்க, கேட்ட கேள்விக்கெலாம் பதில் சொன்னாங்க. ஒவ்வொன்றா வீடியோ போட்டு வரும். ஆல்ரெடி பவன் என்னென்ன பதில் சொல்லாருன்னு போட்டாச்சு. நிறைய பேர் கோச்சுக்கிட்ட என்ன சார் கேள்வி கேட்டாங்க, அவர் என்ன பதில் சொன்னார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. ஸோ தமிழ் அசிஸ்டன்ட் கோச் நம்ம சுரேஷ்குமார் பேசுனதை நான் பேசலை, ஏன்னா அவர் தமிழில் தான் பேசினார். அப்வியஸ் உங்களுக்கு புரியும், ஸ்டேட்டவே அதை போட்டு கேட்டுக்கலாம் நீங்கள் அவர் என்ன பேசினார், எல்லா சேனல்லையுமே இருக்குது. ஸோ ஹிந்தியில் கேட்டு ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னவங்களுக்காக அந்த வீடியோ இது. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்றாங்க. அப்படிங்கிறது கிளம்பிடலாம், விஷயத்துக்கு வந்துடுவோம். ரைட். அண்ட் சிஓ வந்திருந்தார், கோச்சு, அசிஸ்டன்ட் கோச்சு பவன், அர்ஜுன், மோயின் ஷப்பாக்கி. அப்புறம் தான் லேட்டாக தான் பார்த்தேன் அந்த வீடியோலாம். கடைசியில் மோயின் ஷப்பாக்கி 2-3 கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கோச் என்ன சொன்னான்னு சொல்லிடுறேன், நிறைய பேர் கேட்டீங்க, அதனால தான் இந்த வீடியோ. எண்டு கார்டில் பவன் என்ன சொன்னார்னு வைக்கிறேன், அதையும் பாருங்கள். தயவுசெய்து கமெண்ட் போடுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம். விஷயத்துக்கு போகலாம். ஹிந்தியில் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அதை அப்படியே தமிழில் ट्रांसलेट பண்ணுறேன். ஒருத்தர் கேட்டார், ऑप्शन से पहले आपने कहा था कि बहुत सारे लोकल टूर्नामेंट खेलेंगे, नए प्लेयरों के साथ और एक्सपोजर बहुत मिलेगा, ऐसा कह रहे थे आप, कैसा रहा एक्सपोजर அப்படின்ட்டார். என்ன கேட்டார்னா, ஆப்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க லோக்கல் டோர்னமெண்ட் நாங்கள் நிறைய விளையாட போகிறோம் எல்லா பிளேயரும் வச்சு, ஸோ அந்த எக்ஸ்போஷர் நல்லா கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தூத்துக்குடியில் போய் விளையாட்டு வந்தாங்களே, அதில் உங்களுக்கு பவன், அர்ஜுன், சாகர் இவங்களாம் இல்லை. ஸோ பிக் பிளேயர்ஸ், ஈரானியன் பிளேயர்ஸ் வரல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவர் கேட்டார் பேருக்கு. அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அவர் பதில் சொல்லிட்டார். அவர் சொன்னார், நம்ம கோச் संजीव बलियान, वो तो बच्चों का खेल था, बच्चों के लिए था वो टूर्नामेंट. कैंप शुरू होने के बाद कोई टूर्नामेंट शुरू ही नहीं हुआ. जब शुरू नहीं हुआ टूर्नामेंट तो कैसे खेलेंगे, आप शुरू कराओ हम खेलेंगे அப்படின்னாரு. கொஞ்சம் என்ன சொன்னார்னா, அது வந்து சின்ன பசங்க விளையாடுற டோர்னமெண்ட்டு, அண்டு கேம்பே இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி, இப்போ தான் ஓர்ஸ் பிளேயர் எல்லாமே வந்தாங்க. ஆக்சுவல் கேம்ப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ டோர்னமெண்ட்டே நடக்கல. டோர்னமெண்ட் நடந்தால் தானே நாங்கள் விளையாட முடியும். சொல்லுங்கள் பாப்பா, எந்த டோர்னமெண்ட் நடந்தது நாங்கள் விளையாடுறதுக்கு? எதுவும் நடக்கலை, எதாவது நடந்தால் கண்டிப்பாக விளையாடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், புதுசாக நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த சீசனுன்னு சொன்னார். कोच भी चेंज हो गया, प्लेयर भी चेंज हो गया, तमिल तलवाजी चेंज हो गया, ये सब नया ही है. पहले जो भी अच्छे प्लेयर थे वो सब हमारे पास है அப்படின்னாரு. அதான் சொன்னார், கோச்சும் மாறியாச்சு, நிறைய பிளேயரும் மாறிட்டாங்க, இப்போ தமிழ் தலைவாசி ஒட்டுமொத்தமாக மாறின மாதிரி இருக்குது டீமு. இந்த போன சீசன் நல்லா விளையாண்டவங்கலாம் எங்கள் கூட இன்னும் இருக்காங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் हमारे पास है, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், டீம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. கூட இதுவும் சொன்னார், उम्मीद है हम अच्छा करेंगे, सबसे बड़े सीढ़ी तो प्ले ऑफ है, पहले प्ले ऑफ जाना है, उसके बाद कोशिश करेंगे कि ट्रॉफी जीतने की, एंड उससे पहले प्ले ऑफ बहुत इम्पॉर्टेंट है அப்படின்னாரு. அதாவது நல்லா கான்ஃபிடன்ஸ் இருக்குது, உண்மைதான் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஒரு முக்கியமான ஏணி ஒன்று இருக்குது கப்பு ஜெயிக்கிறதுக்கு, அதுதான் பிளே ஆஃப்னாரு. சப்சே படா சிடி, பெரிய ஏணி எங்களுக்கு பிளே ஆஃப் ஃபஸ்ட்டு போகணும், அந்த ஏணியில் ஏறி பிளே ஆஃப் போயிட்டு அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறத பற்றி ட்ரை பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் அதை பற்றின திங்கிங் வரும். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் கோ டு பிளே ஆஃப் அப்படிங்கிறாரு. அப்புறம் ப்ராக்டிஸை பற்றி கேட்டாங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு, டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாமேன்னு. யாரோ ஒருத்தர் கேட்டார், கவருக்கு சரியில்லை போயிருக்கு உங்கள் கவரு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டார். அவர் கொஞ்சம் சொன்னார், இன்எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்காங்க. ஆஷிஷ், ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்வைபி இருக்காங்க, தருண் இருக்கார், ஸோ சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. கவரை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்குது கவரு. ஸோ நத்திங் டு வரி, வி ஆர் ரெடி ஃபார் தி டோர்னமெண்ட்ன்ற மாதிரி சொன்னார். இதான் அவர் கச்சிதமாக சொன்னது. அண்ட் நீங்கள் கேட்டனால ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் வேறு எதாவது கேட்டுறது, எதாவது சேனலில் அவர் பேசியிருந்தா சொல்லுங்கள், நான் தேடி பார்த்து சொல்கிறேன். அடுத்த வாட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகிறத நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி பண்ணணுன்னு. இப்போ நம்மளும் நம்ம 4-5 கேள்வி கேட்போம், ஹிந்தியில் கேட்போம் நம்ம நேயர்களுக்காக. ரைட். அப்டேட் பண்ணிட்டவங்க கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள். இதோ வருது அடுத்தது. யார்? அர்ஜுன் தேஷ்வால். அவரே உள்ள அவங்க கேட்டாங்களே, அவரும் நல்லா பதில் சொன்னார். அதை எடுத்துகிட்டு அடுத்தது வர என்ன கேளுங்க. பரிபாத நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.